இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய வினைச்சொற்களை தாண்டி மேலதிகமாக அவசியமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வினைச்சொற்கள் 20 அதுக்குரிய உதாரணமும் பார்ப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு முதல் என்னால் முடியும் என்னென்று ஃப்ரெஞ்சில் சொல்லுவோம். என்னால் முடியும்ன்றதை என்னென்று ஃப்ரெஞ்சில் சொல்லுவோம்னு சொல்லி எனக்கு கமெண்டில் எழுதுங்க. உங்களுக்கு என்னட்ட ஃப்ரெஞ்ச் படிக்க விருப்பம்னு சொன்னால், முக்கியமாக கதைக்க பழக விருப்பம்னு சொல்லி சொன்னால் எந்த மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமெண்டா கூடியும் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. இது உங்களுக்கு இந்த கோர்ஸுக்கு வேறு டைம் பிரச்சனையாக இருக்கிற ஆட்கள், நான் மெம்பர்ஷிப் ஆன் பண்ணியிருக்கிறேன், அதுலேயுமே போய் நான் போடுற வீடியோக்களை பார்த்து உங்களால் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கோர்ஸாக முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமாக டெல்ஃப் எக்ஸாமில் என்ன சுழே கேட்பினுமோ, அது B1க்கு என்ன சுழே கேட்பினுமோ அது சம்மந்தமாக தான் நான் மெம்பர்ஷிப்பில் வீடியோ போட்டுக்கொண்டு இருக்கேன். இப்போ வாங்க அந்த 20 வினைச்சொற்களும் என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? முதலாவது ட்ராவர்ஸேன்னு சொன்னால் ஒன்றை கடக்கிறது. சரி, இப்போ நாங்கள் ரோட்டை கடக்கிறத நாங்கள் சொல்லுவோம் ட்ராவர்ஸே. சரியா? il faut traverser la rue prudemment என்றா என்ன? ரோட்டை கடக்க நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். attraper என்று சொன்னால் பிடிக்கிறது. j'attrape la balle என்றா நான் பந்தை பிடிக்கிறேன். imprimer என்று சொன்னால் பிரிண்ட் எடுக்கிறது. சரியா? அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால், je vais imprimer mon document என்றா நான் இந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் எடுக்க போகிறேன். அடுத்தது எக்கனாமிஸே என்று சொன்னால் சேமிக்கிறது. சரியா? il faut économiser de l'argent pour voyager என்றா பயணம் போகிறதுக்கு நாங்கள் காசை சேமிக்க வேண்டும். il faut என்று சொல்கிறது தான் நான் il faut சிலவளை அதை சேர்த்து உச்சரிப்பேன். சரியா? அடுத்தது என்று சொன்னால், இப்போ சார்ஜர்கள் அதுகள் இருக்கும் தானே, ஒரு வயரை நாங்கள் அந்த ப்ளக்கில் செருகிறது தான் சொல்வது brancher. சரியா? je branche mon chargeur sur la prise என்றா நான் இந்த சார்ஜரை அந்த ப்ளக்கில் கொழுவுறேன். சரியா? அடுத்தது plier என்று சொன்னால் மடிக்கிறது. சரியா? elle plie des vêtements என்றா அவள் உடுப்பை மடிக்கிறாள். அடுத்தது blesser என்று சொன்னால் ரத்தம் வார மாதிரி காயங்கள் வாரது. சரியா? il a blessé ses jambes என்றா அவன் காலில் ரத்தம் வார மாதிரி காயம் வந்திருக்குது. அடுத்தது mélanger என்று சொன்னால் கலக்கிறது. elle mélange les ingrédients என்றா என்ன? அந்த பொருட்களை அவள் கலக்கிறாள். அடுத்தது nager என்று சொன்னால் நீந்துறது. சரியா? j'aime nager dans la piscine என்றா எனக்கு நீச்சல் தடாகத்தில் நீந்த பிடிக்கும். oublier என்று சொன்னால் மறக்கிறது. j'ai oublié mon cahier à la maison என்றா என் கோப்பியை நான் வீட்டில் மறந்து விட்டுட்டு வந்துட்டு. porter என்று சொன்னால் அணியிறது. il porte une chemise blanche என்றா அவன் வெள்ளை ஷர்ட் அணிஞ்சிருக்கிறான். சரியா? gratter
கிராத்தேன்னு சொன்னால் சுரண்டுறது. இப்போ ஒரு இலக்கங்கள் இருந்தால் இப்போ அதை சுரண்டுறது, அதையும் சுரண்டுறன்னு சொல்கிறது. இல்லை இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு அலர்ஜி இருந்து அவருக்கு கடிக்குதுன்னு சொன்னால் அதையும் நாங்கள் கிராத்தேன்னு தான் சொல்லுவோம். சரியா? Il a une allergie et ça gratte beaucoup. என்ன அவருக்கு வந்து ஒரு அலர்ஜி இருக்குது, அது வந்து அவருக்கு கடிக்குது. சரி, அதுதான் அந்த கிராத்தேன்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து சுப்ளியே. சுப்ளியேன்னு சொன்னால் கெஞ்சுறது. சரி, அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால், mon fils supplie son père d'acheter un jouet. என்ற மகன் வந்து அவர்கிட்ட அப்பாட்ட ஒரு விளையாட்டு ஜாமான் வேண்டி தர சொல்லி கெஞ்சி கொண்டு இருக்கிறார். சரியா? அப்ரேசியே. அப்ரேசியேன்னு சொன்னால் பாராட்டுறது. சரியா? il faut apprécier vos enfants. ஏண்டா உங்களோட குழந்தைகளை வந்து நீங்கள் பாராட்ட வேண்டும். அவர்கள் ஒரு சின்ன சின்ன விஷயம் செய்தாலும் நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்தி பாராட்டி கொண்டு இருந்தால் தான் அவை வந்து அடுத்த ஒரு பெரிய விஷயம் செய்கிறதுக்கும் அவைக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். அடுத்தது வந்து அலெத்தே. அலெத்தேன்னு சொன்னால் பால் கொடுக்குறது. சரி, ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறது. La maman doit allaiter son bébé. என்ன ஒரு அம்மா வந்து தன் குழந்தைக்கு கட்டாயம் பால் கொடுக்க வேணும். சரி, அடுத்தது வந்து இமேஜினே. இமேஜினேன்னு சொன்னால் கற்பனை பண்ணுறது. j'aime imaginer des histoires. என்றால் எனக்கு கதைகளை வந்து கற்பனை பண்ண பிடிக்கும். அடுத்தது வந்து verser. verserன்னு சொன்னால் ஊத்துறது. je verse de l'eau dans un verre. என்ற ஒரு கண்ணாடி குவளைக்குள்ளே வந்து நான் தண்ணீரை ஊத்துறேன். சரி, அடுத்தது வந்து பார்ட்டிசிப்பே. பார்ட்டிசிப்பேன்னு சொன்னால் நாங்கள் ஒன்றில் பங்கு பெற்றுறது. சரியா? je vais participer au cours demain. என்ற நாளைக்கு வந்து நான் அந்த கூகில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், கலந்து கொள்ள போகிறேன். சரி, அடுத்தது வந்து புஸ்ஸே. புஸ்ஸே என்று சொன்னால் தள்ளுறது. சரியா? il faut pousser la porte pour entrer. என்ன நாங்கள் உள்ளுக்க போகிறதுக்கு அந்த கதவை தள்ளணும். சரியா? அடுத்தது வந்து டீஹே. டீஹேன்னு சொன்னால் இழுக்கிறது. சரியா? புஸ்ஸேட ஆப்போசிட் தான் டீஹே. சரி, தள்ளுறது, இழுக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால், il faut tirer la porte pour sortir. ஏண்டா நீங்கள் வெளியே போகிறதுக்கு வந்து கதவை வந்து இழுக்கணும். சரி, இவ்வளவுமே இந்த 20 வினைச்சொல்லுமே வந்து நீங்கள் மேலதிகமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய வினைச்சொற்கள். இதுகளை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஃப்ராஸ், அதாவது ஒவ்வொரு வாக்கியம் அமைச்சு நீங்கள் வீட்டில் அதை சொல்லி சொல்லி பாருங்கள். எவ்வளோத்துக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களால் வேகமாக கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.